உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோட பேட்டர்னை மறந்துட்டிங்கன்னா அதை எப்படி அன்லாக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் அவுட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ உங்கள் ஃபோனை யாரும் ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாதுன்னு தான் இந்த பேட்டர்ன் லாக் போட்டு நீங்கள் லாக் பண்ணி வைப்பீங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் அந்த பேட்டர்னை மறந்துருக்கலாம், இல்லைனா யாராவது பேட்டர்னை தப்பாக போட்டு அது லாக் ஆகிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பேட்டர்னை அன்லாக் பண்ண 3 மெத்தடு சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெத்தட். இதுதான் கூகுள்லேயே அவங்க சொன்ன மெத்தட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ரெக்கவர் பண்ணுறது. இல்லை நீங்கள் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த பேக்கப் பின் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து அன்லாக் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெக்கவரி யூஸ் பண்ணுறது. அதாவது TWRP ரெக்கவரி இல்லைனா CWM ரெக்கவரி வச்சு உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாலாம் அழியாமல் எப்படி எடுக்கிறதுன்னு செகண்ட் மெத்தடு. மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டாக் ரெக்கவரி வச்சு அன்லாக் பண்ணுறது. பட் இந்த மெத்தடில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாலாம் எரேஸ் ஆயிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபால்ட் மெத்தட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் பேட்டர்னை 3 தடவைக்கு மேலே தப்பாக போட்டிங்கன்னா அது ஃபர்கட் பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே உங்களை ஒரு நியூ பேஜுக்கு கொண்டு போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்பாங்க. நீங்கள் இந்த ஃபோனை வாங்கி ஃபஸ்ட்டு டைம் பூட் பண்ணுறப்ப என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அப்படி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் தானாகவே வந்துடும். ஒருவேளை உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் பேக்கப் பின். இந்த பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீன் செட் பண்ணும்போது பேட்டர்ன் போட்டுட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒரு 4 டிஜிட் பின்னு கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த பின் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து அன்லாக் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷனுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் மெத்தடுக்கு போயிடுங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் பேக்கப் பின் கொடுத்து அன்லாக் பண்ணுறது தான் அஃபிஷியல் வே. இதில் டேட்டா லாஸ் இருக்காது. உங்களோட எல்லா ஆப்ஸும் அப்படியே இருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே அப்படியே இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அழியாமல் அப்படியே இருக்கும். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெக்கவரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் TWRP இல்லைனா CWM ரெக்கவரி இருந்தால் தான் இது பண்ண முடியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஸ்டாக் ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது, புதுசாக ஒரு ஜிப் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறது, இது மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இது கஸ்டம் ரெக்கவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கஸ்டம் ரெக்கவரியால் என்ன யூஸ்னால் உங்களால் புது ரோம்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அஃபிஷியல் ரோம் இல்லாமல் கஸ்டம் ரோமும் இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த கஸ்டம் ரெக்கவரியை வச்சு. ஸோ இந்த ரெக்கவரி எப்படி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோனில் ஆல்ரெடியே கஸ்டம் ரெக்கவரி இருக்குன்னா நான் இப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டம் ரெக்கவரிக்கு பூட் பண்ணணும். சாம்சங் மாடலில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் இந்த 2 பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணணும். அது கஸ்டம் ரெக்கவரி மோடுக்கு பூட் ஆகிரும். இதே நீங்கள் வேறு மாடல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பட்டன் காம்பினேஷன் டிஃபர் ஆகும். அது என்ன பட்டன்னு பார்க்கணுன்னா XDA டெவலப்பர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் பார்க்கலாம். இல்லைனா கூகுளில் உங்கள் ஃபோன் மாடல் அடித்து ஹவு டு என்டர் ரெக்கவரி மோடின் உங்கள் ஃபோன் மாடல் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே எந்தெந்த பட்டன்னு வந்துடும். ஸோ அது மாதிரி சர்ச் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு என்ன பட்டன் காம்பினேஷன் பார்த்துக்கிட்டு அதுபடி ரெக்கவரி மோடுக்குள்ளே பூட் பண்ணிடுங்க. பூட் ஆன அப்புறம் இப்போ 2 கஸ்டம் ரெக்கவரி இருக்குது, TWRP அண்ட் CWM. நீங்கள் எந்த ரெக்கவரி யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி இதில் மெத்தடு டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு TWRP ரெக்கவரியில் பார்ப்போம். TWRP ரெக்கவரிக்குள்ளே போனோடனே நீங்கள் அட்வான்ஸ்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைல் மேனேஜர் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் அதில் இருக்கும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அதிலேருந்து. ஸோ இப்போ டேட்டாங்கிற ஃபோல்டர் பாருங்கள். அந்த டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சிஸ்டம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா gesture.keyன்னு ஒரு ஃபைல் இருக்கும் அண்ட் password.keyன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைலில் தான் உங்களோட பேட்டர்ன் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைலை இப்போ நம்ம டெலீட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபோன் ஆன் பண்ணும்போது பேட்டர்னோ இல்லை பாஸ்வேர்டோ கேட்காது. ஸோ இந்த 2 ஃபைலையும் டெலீட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் gesture.key ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு நியூ ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி password.key ஃபைலையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. 2 ஃபைலையும் டெலீட் பண்ண அப்புறம் நீங்கள் பேக் வந்துட்டு ஃபோனை ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் ஸ்க்ரீனே காட்டாது, டைரெக்டாக உங்கள் ஃபோனுக்குள்ளேயே வந்து பூட் ஆகிரும். ஒருவேளை உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் காட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பயப்பட தேவையில்ல. நீங்கள் எந்த பட்டன் போட்டாலும் ஃபோன் அன்லாக் ஆகிரும். ஸோ இது வந்து TWRP ரெக்கவரி மெத்தட். இதுவே நீங்கள் CWM ரெக்கவரி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இன்பில்ட்டாக ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அந்த ரெக்கவரி உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் அரோமா ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஜிப் ஃபைல் இருக்கும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட மெமரி கார்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு CWM ரெக்கவரிக்கு பூட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு CWM ரெக்கவரிக்கு போன அப்புறம் இன்ஸ்டால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் வந்து செலக்ட் ஜிப் ஃப்ரம் SD கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் அரோமா ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி வச்ச ஃபைலை செலக்ட் பண்ணி எஸ்ன்னு கொடுங்க. அது உடனே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். டேட்டா ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு சிஸ்டம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் 2 ஃபைல் இருக்கும், gesture.key அண்டு password.keyன்னு 2 ஃபைல் இருக்கும். அந்த 2 ஃபைலையும் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிவிட்டு பூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் அன்லாக் ஆயிரும். இது வந்து பழைய வெர்ஷன் ஃபோனுக்கு செட் ஆகும். ஜெல்லி பீன், கிட்கேட் போன்ற வெர்ஷனுக்கு வந்து இது செட் ஆகும். இதுவே நீங்கள் லாலிபாப், மார்ஷ்மெலோ வெர்ஷன் ரன் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸை டெலீட் பண்ணணும். நீங்கள் அது மாதிரி பூட் பண்ணிவிட்டு அந்த gesture.key அண்ட் password.key ஃபைல் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணும்போது கூடவே ஒரு 4லேருந்து 6 ஃபைல் எக்ஸ்ட்ரா டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லாலிபாப் அண்ட் மார்ஷ்மெலோ வெர்ஷனில். அது என்னென்ன ஃபைல்னா கேட் கீப்பர் அண்ட் லாக் ஸ்க்ரீன்னு ஸ்டார்ட் ஆகிற ஃபைல் இருக்கும். அந்த மாதிரி கேட் கீப்பர் அண்ட் லாக் ஸ்க்ரீனுங்கிற நேமில் ஸ்டார்ட் ஆகிற ஃபைல் இருந்தாலே அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் பூட் பண்ணிங்கன்னா இந்த மாடலில் எப்படி டேரெக்டாக உங்கள் ஃபோனுக்குள்ளேயே பூட் ஆகுதோ அதே மாதிரி அதுலேயும் ஆகிரும். அப்படியே உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன் காட்டினாலும் எந்த பேட்டர்ன் போட்டாலும் அது அன்லாக் ஆகிரும். ஸோ இது மாதிரி CWM அண்ட் TWRP ரெக்கவரி யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோன் வந்து கஸ்டம் மோடுக்கு மாறிடும். அதாவது அஃபிஷியல் அப்டேட்லாம் ரிசீவ் பண்ண முடியாது உங்கள் ஃபோனில். ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மெத்தடில் ஒன்ஸ் நீங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண அப்புறம் உங்களோட டேட்டாலாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டாக் ரோம்னு ஒன்று இருக்கும், அதை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட ஸ்டேட்டஸ் வந்து மறுபடியும் அஃபிஷியலுக்கு மாறிடும். ஆட்டோமேட்டிக்காக அஃபிஷியல் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஃபோன்லேயே ரிசீவ் ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பேட்டர்னை அன்லாக் பண்ணுறதுல 3வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட். இந்த மெத்தடில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிரும். முன்னாடி இருக்க 2 மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்ஸு அண்ட் ஆப்ஸ் எல்லாம் டெலீட் ஆகாது. ஆனால் இதில் வந்து டெலீட் ஆகும். ஆனால் நீங்கள் இதில் எந்த மாதிரியான ஃபைலும் ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் ஃபோனை ரெக்கவரி மோடுக்கு கொண்டு போங்க. ரெக்கவரி மோடு போன அப்புறம் வைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஃபேக்ட்ரி ரீசெட் இல்லைனா ஃபார்மட் டேட்டான்னு ஆப்ஷன் இருக்கும். 2 இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ஃபுல்லாக ரீசெட் பண்ணிடும். பேட்டர்ன், அதில் இருக்க ஃபைல், ஃபோட்டோ எல்லாமே போயிடும். ஆனால் உங்கள் ஃபோன் வந்து பழையபடி மாறிடும், பேட்டர்ன் லாக் இருக்காது. நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா புதுசாக ஃபோன் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு போயிடும். இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா ஃபைல்ஸ் போயிடும், அவ்வளோதான். ஆனால் உங்கள் பேட்டர்ன் வந்து அன்லாக் ஆயிரும். எதுவுமே ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஃபைலும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஈஸியான மெத்தட். இந்த 3 மெத்தட் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தடுகள் இருக்குது. பிசி யூஸ் பண்ணணும், இல்லைனா சேஃப் மோடுக்குள்ளே பூட் பண்ணி அந்த பேட்டர்ன் லாக் ஆப்பை வந்து டிசேபிள் பண்ணணும். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் சேர்த்து இன்னொரு வீடியோவை என்னோடய சேனலில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.